அனைவருக்கும் வணக்கம். யார் இந்த அண்ணா என்று கேட்பவர்களுக்கு, குள்ளமான உருவம், நிதானமான பார்வை, கூர்மையான மதிநுட்பம், நறுக்கு தெரித்தா போன்ற பேச்சு அவரின் அடையாளங்கள். அகத்திய குறுமுனி வடிவில் வந்து அழகு தமிழுக்கு அணி செய்த ஆசான் என போற்றினர் அவர் தமிழ் கேட்டோர். அவரின் ஆங்கில மொழியாண்மையை சவர்களால் நேருவே நின்று கேட்டு ரசித்த சம்பவங்களும் உண்டு. தமிழ்நாடு அரசியலில் திராவிட இயக்கம் மூலம் பல மாற்றங்களை செய்து நவீன தமிழகத்தின் சிற்பியாக விளங்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி இன்று நாம் காணலாம். காங்கிரஸ் இல்லாத கட்சி ஒன்றின் சார்பில் இந்தியாவின் முதலமைச்சரான இரண்டாவது தலைவர். தமிழ்நாட்டில் இடையாறாமல் நடந்து வரும் 53 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு அதன் மூலம் அடித்தளமும் இட்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஒரு நிலப்பரப்பிற்கு அதன் முகவரியாக விளங்கும் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர் அண்ணா. தமிழ்நாடு இந்த பெயர் தங்களை ஒரு தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு அசைக்க முடியாத ஒரு அங்கீகாரமாகிவிட்டது இந்த பெயர். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்றது. வட இந்தியர்களிடம் திராவிடர்களின் எதிர்காலம் ஒப்படைக்கப்படுவதாக கூறி இதை பெரியார் துக்க தினம் என்று வர்ணித்தார். ஆனால் இதை ஒரு சுதந்திர நாட்டுக்கான ஒரு சனநாயக அரசியலுக்கான வாய்ப்பாக அண்ணா பார்த்தார். திராவிடர் முன்னேற்ற கழக தோற்றம். 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏற்படுத்தி அண்ணா அதன் பொதுச் செயலாளர் ஆனார். பெரியார் இந்த புதிய கட்சியை கடுமையாக விமர்சித்தார். முதலில் திராவிடர் கழகத்தை போல தேர்தல் அரசியலில் ஈடுபடாத இயக்கமாகவே திமுக இருந்தது. திமுகவை தோற்றுவித்த போது அதன் கொல்லியாக நாத்திகம் இருக்கவில்லை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சமரச கொள்கையை அண்ணா வெளிப்படுத்தினார். இது தீவிர பெரியார்வாதிகளால் விமர்சிக்கப்பட்டது. நான் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன், அதற்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன் என்ற அண்ணாவின் வாசகம் வெகுசன அரசியலுக்கேற்ற நிலைப்பாடாக, அதே நேரம் மதச்சார்பற்ற அரசியலுக்கேற்ற நிலைப்பாடாகவும் இருந்தது. திமுக உருவாகிய பின்பு திமுகவானது முழு தமிழகத்தையும் புரட்டி போட்ட அமைப்பாக இது விளங்கியது. திராவிட நாடு இதழில் வெளிவந்த அண்ணாவின் எழுத்துக்களும் மேடை திருமண நிகழ்வுகளில் அவர் ஆற்றிய உரைகளும் தமிழ்நாட்டில் எழுச்சியை ஏற்படுத்தின, விழிப்புணர்வை விதைத்தன. அவை இலங்கை வரை எட்டி நின்றன, மக்களை தட்டி வென்றன. திமுக தமிழக அரசியலில் ஏகபோகம் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி 1967 ஆட்சியை பிடித்தது. அண்ணா முதல்வர் ஆனார். ஆனால் 23 மாதங்கள் மட்டுமே அவரால் முதல்வராக இருக்க முடிந்தது. குறுகிய காலம் என்றாலும் மதராஸ் என்று அழைக்கப்பட்ட மாநிலத்தை தமிழ்நாடு என்று மாற்றியது, மதுவிலக்கு அமல் செய்யப்பட்டது என்பன வரலாற்று பதிவுகளாயின. சட்டசபையில் இவர் இருக்கிறார் என்றால் கலகலப்புக்கு குறைவிருக்காது. நகைச்சுவை உணர்வும் சாதுரியமும் கொண்டவராக அவர் இருந்தார். ஒருமுறை சட்டசபையில் புலியின் வீழ்ச்சி தொடர்பாக எதிர்க்கட்சிகள் காரசாரமாக பேசின. விலை வீழ்ச்சியால் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர், இதற்கு அரசே காரணம் என்றனர். விவாத முடிவில் எழுந்த அண்ணா, விலை வீழ்ச்சி காரணம் புளிய மரங்களே, உற்பத்தி அதிகம், சந்தைப்படுத்துவதில் தாக்கம் என்றாரே பார்க்கலாம். எதிர்க்கட்சிகள் உட்பட அனைவருமே வாய்விட்டு சிரித்தார்கள். இது போன்ற பல சம்பவங்கள் அவர் வாழ்வில் நிகழ்ந்துள்ளன. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது 4 மாதங்கள் சிறைவாச அனுபவமும் அவருக்கு உண்டு. எதிர் அணியாளர்களையும் எளிதில் வளைத்து போடும் வல்லமே அவர் பேச்சுக்கு இருந்தது. அடுக்குமொழியில் பேசுவது அவருக்கு கைவந்த கலை. எதுகை மோனை என எவரையும் புண்படுத்தாத வகையில் பேசும் தோரணை அவர் பேச்சில் ஆட்சி செய்யும். பேச்சில் வல்லவராக விளங்கிய அவர் எழுத்திலும் அரசோச்ச தவறவில்லை. அடக்குமுறைக்கு எதிராகவும் மூட கொள்கைகளை கண்டித்தும் பொது தொண்டினை ஊக்குவித்தும் அவர் எழுதுகோள்கள் ஏடுகளை பெருமைப்படுத்தின. பாலிய விவாகம், கன்னிகாதானம், முறையற்ற விவாகம் சம்பந்தமான பல கதைகளை அவர் எழுதியுள்ளார். பெண்களும் சமூக பணியில் ஈடுபட வேண்டும் என கதைகள் மூலம் வலியுறுத்தியுள்ளார். இவரின் திறமையான எழுத்தாண்மையை கௌரவிக்கும் முகமாக இவரை தென்னாட்டு பெருநாட்சா என்று போற்றினார்கள். அண்ணா மேடை நாடகங்களையும் எழுதியுள்ளார். இவரின் எளிமையான தோற்றம், வாழ்க்கை முறையை பாராட்டி தென்னாட்டு காந்தி என்றும் அழைத்தார்கள். அமெரிக்க பல்கலைக்கழகமும் விருதினை வழங்கி கௌரவிக்க தவறவில்லை. அமெரிக்காவின் ஏல் பல்கலைக்கழகம் அந்த விருதினை வழங்க அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ முனைவர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. தமிழை போலவே ஆங்கிலத்தையும் தமது எழுத்துக்கும் பேச்சுக்கும் பயன்படுத்தும் ஆற்றல் வாய்ந்த அண்ணா பிறமொழிக்காரர்களையும் கவரும் இயல்பினை கொண்டவராக விளங்கினார். தலை சிறந்த மேடை பேச்சாளரான அறிஞர் அண்ணா தனிப்பட்ட முறையில் கூச்ச சுபாவம் உடையவராக காணப்பட்டதாக கல்கண்டு ஆசிரியர் அமரல் தமிழ்வாணன் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவை ஆரம்பித்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று அவர் செய்த கொள்கை முழக்கமானது தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலிக்கவே செய்தது.
அன்று அறிஞர் அண்ணா எழுப்பிய அந்த முரசொலியின் தாக்க விளைவுகளையே இன்று வரை தமிழக அரசியல் கட்சிகள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றன, அரசியல் ஆதாயங்களாக அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றன. ஆனால் அவரின் கொள்கை கோட்பாடுகளை எத்தனை கட்சிகள் செல் நெறியாக கொண்டு இயங்குகின்றன என்பது கேள்விக்குறியே ஆகும். 2010 அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் அமைக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் சிலைகளும் நிறுவப்பட்டுள்ளன. தமிழக முதல்வராக திகழ்ந்தபோது பேரறிஞர் அண்ணா புற்றுநோயால் அவதிப்படலானார். தமிழ் பேசும் முழு நல்லுலகமே கலங்கி நிற்க 1969ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி அவர் காலமானார். அண்ணாவின் இறுதி கிரிகையில் சுமார் 1,50,00,000 வரையிலானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வானது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அடிக்கடி கூறுவார். இதுவே அவர் சமாதியில் வாசகமாக பொறிக்கப்பட்டுள்ளது. மலையக மக்களின் அவல நிலையை பற்றியும் பேரறிஞர் அண்ணா பேச மறக்கவில்லை. இலங்கை மலை நாட்டில் வாழும் இந்திய வம்சாவளி தமிழக மக்கள் வடிக்கும் கண்ணீரை கடலில் உப்பு நீராக கலக்கிறது என்று அவர் தன் பாணியில் ஆதங்கப்பட்டிருக்கிறார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அரசியல் வானில் அண்ணா கொண்டு வந்தது வெறும் பேச்சு மாற்றமல்ல, அது மிகப்பெரிய அரசியல் விளைவை நோக்கிய பயணம். அதன் திசையோடு உடன்பட்டவர்களும் மாறுபட்டவர்களும் உண்டு என்பது வேறு. அதாவது மேடை பேச்சில் செந்தமிழை கொண்டு வந்த திராவிட அரசியல் அது பழமையை நோக்கி கொண்டு செல்வதற்காக செய்யவில்லை, நவீன சனநாயக அரசியலுக்காக அதை செய்தது. புதிதாக ஒரு சமூகமாக, நாடாக, பொருளாதார அமைப்பாக தங்களை நினைக்க தொடங்கிய நிலையில் அந்த அரசியலை பேசுவதற்காக பழைய மொழியை மீட்டெடுத்து அவர்கள் பயன்படுத்தினர் என்பதை அவர் கூறுவதன் பொருள். இப்படி பழமையான செம்மொழியை மீட்டெடுத்து அதை புதிய அரசியலுக்கு பயன்படுத்தும் அசகாய சூரதனத்தை திராவிட அரசியலுக்கு கொடையாக அளித்தது வேறு எவருமல்ல, அண்ணாதான். இவ்வாறு தமிழகத்தை செதுக்கிய அண்ணாவை போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். தமிழகத்தை மற்ற மாநிலங்களை காட்டிலும் சிறந்த மாநிலங்களாக உருவாக்கிய நமது பெருமைமிகு தலைவர்களின் வரலாறு, சாதனை மற்றும் புகழை மட்டுமே நமது சேனலில் காண இருக்கிறோம். தலைவர்களை பற்றிய எதிர்மறை கருத்துக்கள் நிறைந்த இவ்வுலகில் நாம் அவர்களுடைய சாதனைகள் மற்றும் புகழ்களை காண இருக்கிறோம். நேர்மறையான கருத்துக்களுக்கும் மக்களிடம் வரவேற்பு உள்ளது என்பதை நிரூபிக்கும் விதமாக தங்களுடைய லைக் மற்றும் சப்ஸ்கிரைப்களை என்னுடைய சேனலுக்கு பண்ணிக்கொள்ளுங்கள். என்னுடைய குறைகளை சுட்டிக்காட்ட தங்களது கமெண்ட்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். என்னுடைய உரை பிடித்திருந்தால் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களது லைக்குகளையும் பண்ணிக்கொள்ளுங்கள். எனது நிறை குறைகளை கமெண்டில் சுட்டி காட்டுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே. நன்றி, வணக்கம். நாம் நமது சேனலில் வரலாற்று தலைவர்களை பற்றி காணலாம். வரலாற்று தலைவர்களை பற்றி அறிய விரும்பும் அனைவரும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.